Welcome back to the MR Academy. Here the next video for the 12th standard computer science students chapter 4 algorithmic is உங்களுடன் நான் சக்திகுமார் எம்எஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஜி அசிஸ்டன்ட் இன் நபிசாமல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராமநாதபுரம். அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங், திஸ் இஸ் ஃப்ரம் MR Academy. For 12th standard computer science subject, today we are discuss about the chapter 4 in first unit. The title of this lesson is algorithmic strategies. Algorithm அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நாம் எப்போ படிக்க ஆரம்பித்தோமோ அதிலிருந்தே அல்காரிதமிக் அப்படிங்கிறது உள்ளே இருக்கத்தான் செய்யுது. பட் வி ஆர் நாட் கன்சிடர், அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம அல்காரிதம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அல்காரிதமிக் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் அ கிவன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதோட ஸ்பெசிஃபிக் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இதை தவிர வேறு டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, an algorithm is a finite set of instructions to accomplish a particular task. அதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இஸ் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸில் தான் எல்லாத்துலேயும் இந்த அல்காரிதம் அப்படிங்கிற கான்செப்ட் ஒர்க் ஆகுது, யூஸ் ஆகுது. அண்ட் தென் இந்த அல்காரிதம் அப்படிங்கிற வேர்ட் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை உருவாக்குனவர், அதாவது பெர்சியன் ஆத்தர், பெர்சியன் புக்கை, மேத்தமெட்டிக்ஸ் புக்கை எழுதின ஒரு ஆத்தரோட பேரில் இருந்தால் இந்த அல்காரிதம் அப்படிங்கிற நேம் உருவாச்சு. அவர் யாருன்னா அபு ஜோஃபர் முகமது இபுன் முசால் குவாரிஸ்மிக் அப்படின்னு சொல்கிறோம். இது அவரோட பேர். இதில் இருந்து தான் அல்காரிதம் அப்படிங்கிற பேரே நமக்கு உருவாச்சு. ஸோ இது எப்போ இந்த கான்செப்ட் வந்தது அப்படின்னா 825 ஏடிசி. அப்போ தான் இதில் இந்த டெக்ஸ்ட் புக்கை, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கை இந்த பெர்சியன் ஆத்தர் உருவாக்கினார். அதில் இருந்தால் இந்த அல்காரிதம் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாச்சு. ஸோ இந்த அல்காரிதம் அப்படின்னா மஸ்ட் ஹாவ் இன்புட் அண்ட் அவுட்புட் சுட் சாட்டிஸ்ஃபை தி ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது இதில் இன்புட் இருக்கும், அவுட்புட்டும் இருக்கும். அதாவது வரக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது. அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபைனிட்னஸ், கரெக்ட்னஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ், இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ டேட்டா ஆர் மெயின்டைன் அண்ட் மேனிப்புலேட்டட் எஃபெக்டிவ்லி த்ரூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் மெயின்டைன் அண்ட் மேனிப்புலேஷன் ரெண்டுமே பண்ணுவோம். அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு மெமரி. அந்த மெமரியில் நம்ம டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்போம். இந்த டேட்டா இங்கே போய் ஸ்டோர் ஆகணும், கண்டினியூவாக இந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்போம். அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம்னா, அரே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதோடலாம் என்னென்னு பார்த்தோம்னா, அரே, லிங்க் லிஸ்ட், ஸ்டாக்கு, கியூ, எல்லாத்தையும் வெவ்வேறு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு பைத்தானை பொறுத்தவரைக்கும் டப்புள்ஸ், டிக்ஷனரிஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ லிஸ்ட், இது எல்லாத்துலேயும் இந்த அல்காரிதமிக் கான்செப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் an algorithm அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ச், ஷார்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட். ஸோ ஒரு அல்காரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா we are used with some of the instructions அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம அல்காரிதம்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இது ப்ரோக்ராமோட டெஃபினேஷனும் இதுவாக தான் இருக்கும். பட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கான்செப்டே அல்காரிதம்லேருந்து வந்தது தான். ஹேவிங் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதில் சர்ச் அப்படிங்கிற டெக்னிக், அதாவது ஆப்ரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் சர்ச் அ பர்டிகுலர் ஐட்டம், பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஆர் பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம அல்காரிதமில் இருந்து தேடி எடுக்கிறதுக்காக சர்ச்சை வந்து யூஸ் பண்ணுறோம். சார்ட் அப்படிங்கிறது தெரியும். சார்ட்டிங் டு அரேஞ்சிங் சம் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆர் டேட்டாவை. ஆர் இன்சர்ட், நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஐட்டம் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு ஐட்டமை இன்சர்ட் பண்ணலாம், ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம், லைக் தட். அண்ட் அப்டேட்னா எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டில் டு சேஞ்ச் சம்திங், அதுதான் அப்டேட்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணக்கூடியது அப்டேட் அப்படின்னு சொல்கிறோம். டெலிட், ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், யூ கேன் டெலிட் சம் டேட்டா ஃப்ரம் தி அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதுதான் வந்து டெலிட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட், அல்காரிதம் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் இன்னொன்று நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம். த வே ஆஃப் டிஃபைனிங் an algorithm is called algorithm strategy. ஒரு அல்காரிதமை நாம் எப்படி எந்த வழியில் நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அதைத்தான் நம்ம அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we have many characteristics to having this algorithms. First one, input, அதாவது 0 or more quantity to be supplied, அதாவது ஒரு டேட்டாவோ இல்லை பல டேட்டாவோ, அதாவது சம்திங் ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், தட்ஸ் கால்ட் இன்புட். தட் மே பி சிங்கிள் ஆர் மல்டிபிள். அவுட்புட், அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட், இதுவும் நிறையாவும் இருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கணும் அவுட்புட். ஃபைனிட்னஸ், இப்போ அல்காரிதம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக வந்து இருக்க போகிறதில்ல, அதாவது முடிவே இல்லாமல். ஸோ நம்பர் ஆஃப் இட்டரேஷன் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வி ஆர் டிஃபைன். எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு கடைசி அது ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத வி கேன் கிளியர்லி டிஃபைன். தட் இஸ் கால்ட் ஃபைனிட்னஸ். அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும், அதான் ஃபைனிட்னஸ்ன்னு சொல்கிறோம். டிஃபைனிட்னஸ். நெக்ஸ்ட் ஒன், இது பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்டு. அதாவது நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும் போகுதும் அப்படிங்கிறதுக்கான கிடையாது. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க, இப்போ 50 டிவைடட் பை 0 அப்புறம் என்ன அர்த்தம்? இட் வில் பி 0. ஸோ ஒரு சில ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்ட். ஸோ அது வந்து நாட் அக்செப்டபுள்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ 0வால் டிவைட் பண்ணுறது ஆர் ஒரு நெகட்டிவ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ண ட்ரை பண்ணுறது, ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தீஸ் ஆர் ஆல் நாட் அக்செப்டபுள். ஸோ இதைத்தான் வந்து டிஃபைனிட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எஃபெக்டிவ்னஸ். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. நாம் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஆர் அல்காரிதம் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுறதுக்கான அர்த்தமே கிடையாது. ஸோ எஃபெக்டிவ் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸோட அவுட்புட், மேபி அவுட்புட்னு சொல்லலாம், இல்லை அதோட நம்ம எக்ஸ்பெக்டட் திங் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் எஃபெக்டிவ்னஸ். அடுத்து கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது நாம் யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் ஆர் டேட்டா தீஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் பி எரர் ஃப்ரீ. மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட்னஸ். அடுத்து சிம்பிளிசிட்டி. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். நம்ம க்ரியேட் பண்ணுறத இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதுக்கு ரிலேட்டட்னஸ் அப்படின்னு நினச்சக்கூடாது. சின்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறோம், அது எல்லா விதமான மொபைல்லையும் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம்.
இல்லை என்னோடய சாஃப்ட்வேர் வந்து பர்டிகுலர் சிஸ்டத்தில் மட்டும்தான், இப்போ எக்ஸாம்பிள் நோக்கியா மொபைலில் மட்டும்தான் அந்த இது ஒர்க் ஆகும், இல்லை ஆண்ட்ராய்டு ஓஎஸில் பர்டிகுலர் கிட்கேட் வெர்ஷனோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய நெட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வெர்ஷன்ஸ்லேயோ தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் நாட் சிம்பிளிசிட்டி. அது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆனால் தான் அது பேர் சிம்பிளிசிட்டி. ஸோ லைக் தட் நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய அல்காரிதம் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து அன்ஆம்பிகுயஸ். ஒரு இன்புட்டோ அவுட்புட்டோ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இதை வந்து அதோட மீனிங் வந்து டைரக்டாக இருக்கணும். அதாவது அதுக்கு டபுள் மீனிங் எடுத்துக்கிற மாதிரி, இல்லை இதுவாக இருக்கலாம் அசம்ஷனில் கொடுக்குற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. இட் வில் பி வெல் டிஃபைன். அன்ஆம்பிகுயஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் மீனிங்காக இருக்கக்கூடாது. இட் வில் பி கிளியர், சிங்கிள் மீனிங். அடுத்து ஃபீஸிபிலிட்டி. அவைலபிள் ரிசோர்ஸஸில் நம்ம ஃபீஸிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த நாம் கிரியேட் பண்ணுற அல்காரிதம்ஸ். அடுத்து போர்ட்டபிள். ஷுட் பி ஜெனரிக் இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங். எந்த ப்ரோக்ராமிங் இப்போ C++, ஜாவா, ஆரக்கிள் இந்த மாதிரி நம்ம எந்த சாஃப்ட்வேர் நம்ம போனோம்னாலும் அதில் வந்து அப்டேட் ஆகிற மாதிரியான அல்காரிதம் டெக்னிக்காக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இட் வில் பி போர்ட்டபிள். இண்டிபெண்ட். நாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் அல்காரிதம்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இன்னொன்று கூட லிங்க் ஆகிருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரைட்டிங் அன் அல்காரிதம். ஒரு அல்காரிதத்தை எழுத போகிறோம் அப்படின்னா அதில் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அப்படிங்கிற அந்த 3 ஸ்ட்ராட்டஜியில் இருக்கணும். ஸோ நம்ம அல்காரிதம் அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு தெரியாத விஷயங்கள்ல நாம் டே டு டே லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸை தான். இப்போ நம்ம வந்து ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அந்த பிளேஸுக்கு வேரியஸ் வேஸ் வந்து இருக்குது. அந்த வேஸில் நம்ம எதை நம்ம சூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது கம்மியான தூரம் அப்படிங்கிறத செக் பண்ணி அதில் தான் நம்ம போக ட்ரை பண்ணுவோம். ஒரு வேலை யூஸ் பண்ணால் 10 கிலோமீட்டரோ, இன்னொரு வேலை யூஸ் பண்ணால் 50 கிலோமீட்டரோ, இன்னொரு வேலை போனால் 35 கிலோமீட்டரோ இருக்குன்னா நாம் 10 கிலோமீட்டருக்கு தான் சூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துலையும் நாம் சூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத் அதில் வந்து அல்காரிதமிக் டெக்னிக் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டே டு டே லைஃப்பில் நாம் செய்யக்கூடிய நிறையா வேலைகளில் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது இருக்குன்னே நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னும் வேறு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறதுலேருந்து, இல்லை நம்ம ஒரு ஸ்கூல் பேக்கில் புக்கை அடுக்கி வைக்கிறதுலேருந்து, நம்ம ஒரு டைம் கால்குலேட் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஒரு பேக்கிங் சிஸ்டம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் இந்த அல்காரிதம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகத்தான் செய்யுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு காஃபியை ப்ரிஃபர் பண்ணுறோம், ஒரு காஃபி போட போகிறோம் அப்படின்னா சமையக்கட்டில் போயிட்டு அதுக்குமே ஒரு அல்காரிதம் டெக்னிக் வந்து ஒர்க் ஆகுது. என்னென்ன பண்ணுவோம், ஒரு பவுல் எடுத்துக்குவோம் வித் காஃபி பவுடர், அடுத்து தண்ணி சுட வைப்போம், பாயில் த வாட்டர் into the bowl, and after that filter it. Next one, boil milk and mixed with sugar and filtered coffee along with the boiled milk, and pour the coffee into the cup to serve. These are the various steps to prepare the coffee. அதே மாதிரி ஜெனரல் எக்ஸாம்பிள். நம்ம இப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இதில் ஒரு நம்பர், கிவன் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் நம்பர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது? த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டார்ட் த ப்ராசஸ். செகண்ட் ஸ்டெப், கேட் த இன்புட் எக்ஸ். நம்ம எந்த நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த நம்பரை எடுத்துக்கிறோம். தேர்ட் ஒன், அந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் டிஸ்பிளே த ரிசல்ட். என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணுறோம். த லாஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் ஸ்டாப் த ப்ராசஸ். அதாவது நம்ம அவுட்புட்டை கண்டுபிடிச்சி காமிச்சிட்டோம். ஸோ வி ஆர் ஃபினிஷிங் தி அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்.
algorithm. So that this is also a algorithmic concepts. And then இந்த algorithmic அப்படிங்கிறத அதை தான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அல்காரிதம் அண்ட் ப்ரோக்ராம் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, algorithm helps to solve a given problem logically. It can be contrasted with the program. லாஜிக்காக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் algorithm. But program is an expression of algorithm in a programming language. Algorithm கான்செப்டை ஃபாலோ பண்ணி we are creating some statements. We are using some of the code expressions. And the next one, algorithm can be categorized based on the implementation methods, design and techniques. Algorithm இதை பேஸ் பண்ணி மெத்தடையும் டிசைனையும் டெக்னிக்கையும் பேஸ் பண்ணி அது தவிர இன்னும் ஒரு சிலதை யூஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். algorithm can be implemented. இங்கே கேட்டகரைஸ் தான் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறோம் பை ஸ்ட்ரக்சர். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறோம் அல்காரிதமிக் கான்செப்டை. தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் அல்காரிதம் ரைட்டிங் பட் சம் கைட்லைன்ஸ். ஒரு சில கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் அல்காரிதமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ காஃபி ப்ரிப்பேர் பண்ணோம்ல அந்த மாதிரி. பட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரை வி ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ் அண்ட் கோட்ஸ். அதை பேஸ் பண்ணி நாம் ப்ரோக்ராமை எழுதணும், அல்காரிதமிக் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். And then algorithm resembles a pseudocode models. அதாவது கீவேர்ட் மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம அல்காரிதமில் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நமக்கு தேவையான கோட்ஸே ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். And then this is the end of this part 1 video for chapter 4 algorithmic techniques. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றியான முழு டீட்டெயில்ஸை www.webkelfi.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்க்கலாம். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். வி வில் see you again.